ஏன் அவ்வளோ தூரம் உங்களுக்கும் விஜயகாந்துக்கு பண்ணாரு? ஃபினான்ஷியலி ஒரு அப்செட்டான டைம். என்ன பண்ணலாம், யோசனை நடிச்ச வாய்ப்பு வரணும், நல்ல வாய்ப்பு வரணும், பெரிய படம் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படி இருக்கும்போது ஐ வெண்ட் அண்ட் மெட் ஹிம். அப்போ அந்த அலுவலகத்துக்கு போனதும் இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் ஆஃப் லைஃப், சில விஷயங்கள் எதற்காக நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அங்கே போய் அப்படியே பேசிகிட்டு இருந்தாங்க, என்னை பார்த்தாங்க, அஜானுபாவெலாம் இருக்கார், கரெக்டாக இருக்கும், பேசிகிட்டு இருக்காங்க. காதில் என்ன விழுச்சுன்னா மீசை இல்லாமல் எப்படி இருப்பான்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி என்ன பண்ணேன், சார் இது வந்துடுறேன் சார் வெளியே போனேன். என்ன நல்லது ஒரு நிமிஷம் சார் போயிட்டு ரோஹிணி லாட்ஜ் பக்கத்தில் ஒரு சலூனில் போயிட்டு நான் வச்சுட்டு இதுதான் சார் பண்ணேன். ஸோ தேவர் வெரி இம்ப்ரெஸ்ட். பண்ணோட அந்த படத்தில் வந்து ஒரு கிளைமேக்ஸ் காட்சி ரிலீஸ்க்கெலாம் பிளான் பண்ணிட்டாங்க, அதை முடிக்கணும் அப்படின்னு. அப்போ வந்து விஜயகாந்த் சாரோட ஃபைட் சீன் கிளைமேக்ஸ் ஃபிலிமில் சார் பார்த்துருப்பீங்க, அதனால் பிரம்மாண்டமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க சோலோ ஃபைட்டு. நான் போட்ட ஒரு அடின்னு இப்போ நானே கேட்டேன், மாஸ்டர் என்னம்மா சார் விஜய் சாரை போட்டு இப்படி அடிக்கிற மாதிரி எடுக்கிறீங்கன்னு. அவர் கேட்டால் அப்படி தாங்க அடிக்கணும், அப்போ தான் வில்லன் வந்து ஸ்ட்ராங்காக தான் ஹீரோ திருப்பி அடிக்கும்போது நல்லாயிருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி விட்டு கொடுக்குற மனப்பான அவர் இதெல்லாம் பாதரே பண்ணல. அதெல்லாம் அவருக்கு வந்து மைண்டில் ஏற்றுற முடிஞ்சிச்சு படம். ஃபர்ஸ்ட் காப்பி அவர் பார்த்தாரு, கூப்பிட்டாரு, சரத் இந்த படத்தில் உங்களுக்கு தான் பெரிய பேர் அப்படின்னாரு. இட்ஸ் ஆல் விச் யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் எவ்ரிபடி டு சே.